என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கூலி திரைப்படம் விரைவில் அது படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. இந்த படம் சில மாதங்களுக்கு முன்பு வேட்டையின் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த படம் குறித்து அறிவித்தாங்க. ஆனாலும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போதுங்கிறத உறுதியாக சொல்லலை. ஏன்னா இந்த படத்தின் கதை, திரைக்கதை இதை உருவாக்குற பணியில் லோகேஷ் கனகராஜ் தீவிரமாக இருந்தார். அப்படி அவர் ரெடி பண்ண திரைக்கதை அதை ரஜினிகாந்த் கிட்ட சொல்லும்போது அவருக்கு அதில் முழுமையான ஒரு 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 திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. அதனால் ஜூன் மாதம் தொடங்க இருந்த படப்பிடிப்பு ஒரு மாதம் தள்ளி போய் ஜூலை மாதம் தொடங்குறதா செய்திகள் வந்தது. இந்த செய்திகள் எதையும் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் தரப்பில் சொல்லப்படுவது. இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்தன. அதிலெல்லாம் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு. நிறைய பயணங்கள் அவர் போய் வந்தார். நிறைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிட்டாரு. அவர் போன அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அவர் பிரதானமாக பேசப்பட்டார். இது எல்லாம் முடிஞ்சு அவருக்கு அந்த ரஜினி இந்த படத்தில் கூலி படத்தில் அவருடைய தோற்றம், அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் எப்படி வரணும் என்னங்கிறது எல்லாம் பக்காவாக முடிவு பண்ணி அந்த படப்பிடிப்பை கரெக்டாக தொடங்கிறதுக்கு அவங்களுக்கு கூடுதலாக ஒரு மாதம் அவகாசம் தேவைப்பட்டது. அதனால தான் இந்த தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இந்த படப்பிடிப்பு தொடங்க போகுது. இது ஒரு தகவலை நம்ம சொல்லலை, அதிகாரப்பூர்வமாக லோகேஷ் கனகராஜ் இயக்குனர், படத்தோட இயக்குனரே இதை தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருக்கார். அதாவது ரஜினிக்கு அவங்க ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுற மாதிரியான ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை லோகேஷ் கனகராஜ் அந்த பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இது ரசிகர்களை மிகுந்த உற்சாகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலு, ரஜினியுடைய அந்த முகம், அந்த ஹேர் ஸ்டைலில் அவருடைய முகம் தெரிகிற அந்த விதம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட காலா கெட்டப்போது அதை விட இன்னும் சிறப்பாக கண்டிப்பாக அவர் பண்ணுவார், அந்த நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்குது. ஸோ தலைவர் ஒரு புது ஸ்டைலில் புது தோற்றத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லோருமே அந்த புகைப்படத்தை பகிர்ந்துக்கிட்டு அது ஒரு வைரல் ஆக்கிட்டாங்க. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க, படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யார் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் இன்னும் முழுசாக தெரிவிக்கிறார். இப்போதைக்கு தெரிஞ்சது என்னென்னா, படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத், அதே போல் இந்த படத்துக்கு ஆக்ஷன் அன்பறிவு தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யாருங்கிற விவரத்தையும் அவங்க வெளியிட்டுருக்காங்க. அதே போல் நடிகர்கள் பட்டியலும் அவரவர் கற்பனையில் சொன்னது தான். இதில் உறுதியாக தெரிய வந்தது யாருன்னா சத்யராஜ் மட்டும்தான். சத்யராஜ் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறார். இன்னொரு முக்கியமான வேடத்தில் பாலிவுட் நடிகர் ஒருத்தர் நடிக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் இந்த படத்தில் சுருதிஹாசன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரல. மற்ற கலைஞர்கள் யார், நகைச்சுவைக்கு இதில் ஸ்கோப் இருக்கா என்ன அப்படிங்கிற விவரமெல்லாம் எதுவும் இன்னும் தெரிய வரல. இது எல்லாமே சன் பிக்சர்ஸ் விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு இயக்குனர் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த படம் எது சம்பந்தமானது, இந்த படம் எதை பற்றியது அப்படிங்கிற பல கதைகள் நீங்கள் யூடியூப் சேனல்களில் பார்த்துருப்பீங்க. இந்த தங்க கடத்தல் கதை, ஏன்னா இந்த ஆங்கில ஊடகங்களில் செய்திகள், இந்த படத்தை பற்றிய செய்திகளை பார்த்தீங்கன்னா அவங்க எடுப்புலேயே என்னன்னா இது தங்க கடத்தல் சம்பந்தமான கதை. இதில் கோல்டு ஸ்மக்லிங் டானா ரஜினி நடிக்கிறார். இதுதான் ஒரு லைன்லேயே அவங்க கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பற்றி எழுதும்போது முதல் பேராவிலே இதுதான் கதை அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. ஆனால் கதை அது அல்ல. இது ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தாதா, ஒரு கேங்கு, அதை பற்றிய ஒரு கதை அப்படின்றது தான் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் சொன்னது. ஏன்னா ரஜினியை மும்பை பேசுகிற தாதாவா 2-3 படங்களை நம்ம பார்த்துட்டோம். மலேசியா டானா கூட ஒரு படத்தில் பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தில் அவர் சென்னையில் இருக்கிற ஒரு டானா அவர் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் கதை என்னங்கிறது உறுதியாக எதுவும் தெரியாததுனால நம்ம அதை பற்றிய எந்த முடிவுக்கும் வர தேவையில்லை. ஆனால் இது வரைக்கும் உருவான ரஜினி படங்களிலேயே ஒரு வித்தியாசமான பாத்திரமாக அவரை இதில் பார்க்கலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக ரஜினியை வித்தியாசமா அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் ஆரம்ப நாள்லேருந்து 1976லேருந்து இந்த 2024 வரைக்கும் பல பாத்திரங்களில் நடிச்சிட்டார். வெரைட்டி ஆஃப்
அந்த கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ரஜினி அளவுக்கு இந்திய சினிமாவில் வேற எந்த நடிகருமே வந்து நடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் உடனே வந்து சிவாஜி கணேசன் கூட வந்து கம்பேர் பண்ண போயிடாதீங்க. நான் அந்த ஒப்பீட்டுக்கெல்லாம் வந்து நான் வரல. ஆனால் 50 ஆண்டு காலம் திரைத்துறையில் கோலோச்சுற ஒரு நடிகர், அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 48 வருஷமா வந்து அவர் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார். இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமா வரலாற்றிலேயே எந்த மொழியிலும் ஒரு நடிகர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பர் 1 இடத்துல இருக்கார் அப்படின்னு வரலாறே கிடையாது. அந்த சாதனையை வந்து ரஜினிகாந்த் படைச்சிருக்கார். இந்த நீண்ட நெடிய 50 ஆண்டு திரைப்பயணத்தில் ரஜினிகாந்த் ஏற்றிருக்கிற வேடங்களை வந்து ஒரு வாட்டி எப்படி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதை பார்த்தா வேற யாருமே எந்த டைரக்டருமே இது வரைக்கும் ரஜினி ஏற்காத வேடம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரஜினி ஏற்காத வேடம், பெண் வேடம் கூட அவர் போட்டார். பல படங்கள்ல பெண் வேடத்துல வந்து அவர் தோன்றியிருக்கார். அதே போல வந்து ஒரு முரட்டு இளைஞன் பாத்திரம் தொடங்கி ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு பொறுப்பு மிக்க ஒரு தந்தை, அப்படி இன்னும் பல பாத்திரங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு. அதே போல கேங்ஸ்டர்னா இவர் போடாத கேங்ஸ்டர் வேடமே கிடையாது, விதவிதமான கேங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. அதுலயும் அந்த ஸ்டைலிஷ் கேரக்டர்னா ரஜினி தான். அது அந்த அவர் கூடவே பிறந்தது ஸ்டைல் அப்படின்வாங்க. அப்படி பல பாத்திரங்கள் வந்து அவர் பண்ணிட்டார். அதனால லோகேஷ் கனகராஜ் வந்து இதையெல்லாம் தாண்டி ஒரு புதுமையான ஒரு பாத்திரம் என்ன வந்து வடிவமைக்க போறாரு, எப்படி அந்த கேரக்டர் கொண்டு வர போறாருங்கிறது தான் ஆர்வத்தோட எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இவர் போடாத வேஷமே கிடையாது, காட்டாத நடிப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான பாத்திரமா அமைஞ்சா மட்டும்தான் அது வந்து புதுசு, இது வரைக்கும் அவர் போடாதுன்னு சொல்ல முடியும். அந்த வகையில இந்த கூலி படத்துல அவர் என்ன மாதிரி வரப்போறாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்து ஆவலா இருக்கு. இந்த நேரத்துல தான் ரஜினியோட அந்த ஹேர் ஸ்டைல் கெட்டப் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வந்து எல்லாரும் இந்த படத்தை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. படப்பிடிப்பு தொடங்கும் போது இந்த படம் சம்பந்தமாக முழு விவரங்களுமே வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. படத்தினுடைய நடிகர்கள் லிஸ்ட்டு, தொழில்நுட்ப கலைஞர்கள் லிஸ்ட்டு, படப்பிடிப்பு எங்க நடக்க போகுது, இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வெளியே வந்துடும். இது இந்த படப்பிடிப்பு தொடங்கும் போதே வேட்டையன் படம் குறித்த முக்கியமான தகவல்கள் வெளிவர போறதா லைக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த வருகிற ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ரஜினி படங்களுடைய செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது. செப்டம்பர் அந்த ஒரு மாதம் தான், அந்த செப்டம்பர் மாதத்தில் புது படம் இங்கே ரிலீஸ் ஆகும். பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, அது வந்து கோட், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்த மாதமே, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி இந்த திரையுலகுக்கே திருவிழாவை அமைய போகிற வேட்டையன் ரிலீஸ் தேதி குறிச்சிருக்காங்க. அது வரைக்கும் வந்து ரஜினி படங்கள் பற்றிய அப்டேட்டுகளுக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் நம்ம தளத்தில் அதற்கு பஞ்சமே இருக்காது.